காலாவோட பையன் ராம். ஓனர் என்ன கமாண்ட் கொடுத்தாலோ எதுனாலும் பண்ணுவான், அட்டாக் பண்ணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். எங்கே போனாலும் வின் பண்ணுவாங்க. இதோட சைஸ் பிரம்மாண்டமானது இல்லை. கண்ணிலே இது வந்து பருக்கிங்கிற வந்து ரேர் கலர். பருக்கில் ரொம்ப ஸ்பீட் இருக்கும், வெயிலும் பல எல்லாத்தையும் தாங்கும். மன்னர்கள் காலத்தில் வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க. இது வந்து சாம்பல் கலர்லேயே ரேர் கலர். சிப்பி பாறையில் இந்த மாதிரி கலர் வந்து மேக்ஸிமம் எங்கே தேடியும் கிடைக்காது. இந்த சாம்பல் நேரனாலே அந்த உங்களுக்கு இந்த ரத்த கண்ணு தான் வரும். என் பேர் ஞானகுரு, ராஜபாளையத்தில் இருக்கிறோம். குருனாலே ராஜபாளையத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். கன்னி, சிப்பி பாறை, டாக் வளர்க்குறதா நமக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டு இருக்கும் சார். இப்போ நீங்கள் இந்த கையில் வச்சுருக்க கன்னி வந்து எத்தனை வயசாச்சு? பேர் என்ன? இவன் பேர் வந்து காலா. இவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 வயசு ஆச்சு. இதோட லிட்டர்மெண்ட் பையங்க தான் வெளியே நிற்கிறாங்க. இதோட தாத்தா பாட்டி எல்லாமே பெரிய பெரிய இடத்துல இருக்குது. நம்ம ஒரு அறந்தாங்கிலே நாங்கள் வச்சுருக்குறோம். அறந்தாங்கில் ஒரு 100 டாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 32 இன்ச்சு 30 இன்ச்சுன்னா இங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஃபோட்டோவுக்கு இப்போ தான் வெளியிலே வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டாக். ஹைட் எவ்வளோ இருக்குது? இவனுக்கு வந்து 32 இன்ச்சு. இப்போ கொஞ்சம் உடம்பு சின்னால லைட்டாக வீக்காக இருக்கான். இது யாரோட இனவழி? இது நம்மளோட இனவழி தான் வரும். இது தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷனு. நம்ம வின்சென்ட் சார்ட்டிலேருந்து கொடுத்தது. நம்ம மேலுமுத்தூர் ராம் சாரு, நம்ம திருநாக்குரஸ் அவருடைய மாப்பிள்ள ஒரு பாபு இருக்காப்புல, அவருடைய இது எல்லாமே நாங்கள் வெளியில் எடுத்து நம்ம வச்சு நம்ம ஃபீட் பண்ணி அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காண்டியே நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த டாகுக்கு வந்து மேட்டிங்கும் பண்ண மாட்டோம். ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு ஆட்டி தான் நம்ம லிட்டர்மெண்ட் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற டாகு பார்த்தீங்கன்னா மொத்த டாகும் பாருங்கள், எதுவுமே ஏஜான மாதிரி இருக்காது. எந்த இதுவுமே குட்டி போடுற மாதிரியே தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்ம குட்டி எடுக்கிறதுக்காண்டி பிளான். ஏன்னா மாற்றி பண்ணுறதுக்காண்டி பண்ணுறதுக்காட்டி இந்த இதை அழிஞ்சிடக்கூடாது. நம்ம கரெக்டான முறையில் வளர்த்தா தான் நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம ஃபார்மில் எத்தனை கன்னி இருக்குது? நமக்கு கன்னிங்கிறது ஒரு 10-30 இருக்குதும். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே கன்னி தான். கன்னியும் சிப்பி பாறை நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மடி காது இந்த மாதிரி அவ்வளோ லென்த்து நீளத்தில் பிரமாண்டமாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் முத கன்னி எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? ஆமாம். யார்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க? அது நம்ம கடம்பூரில் எடுத்துருக்குறோம். நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது முனிசாமி அண்ணன் நம்ம கொடுத்தாப்புல, சிவகாசி முனிசாமி அண்ணன் கொடுத்தாப்புல. எத்தனை வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் 5ஆப்பு முடித்ததுமே டாக்கு தான். 5ஆப்பு முடிச்சுட்டு 6ஆப்பு போகும்போதும் டாக்கு இன்ட்ரெஸ்ட்டில் டாக்கு தான் லைஃபே மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் வருஷ கணக்கில் போய்கிட்டு இருக்கு. 25 வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. முழு நேரம் நீங்கள் இதில் தான் ப்ரீடிங்கில் தான் இருக்கீங்க? ஆமாம், எல்லாமே நமக்கு டாக்குக்காண்டி தான் நம்ம ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டாக்குக்காண்டி தான் இப்போ இவ்வளோ லட்ச ரூபா போட்டு நாங்கள் பில்டிங்கே கட்டி வச்சுருக்குறோம். எங்களுக்கு கூட வீடு இல்லை, டாக்குக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ எல்லா ரூமுக்கும் கிணல் போட்டு ஃபேனு ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட்டாக டாக்கு போட்டு எல்லாமே சென்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இப்போ கிணல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா எப்படி வந்து உங்களுக்கு வந்துச்சு? 5ஆவது வயதில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. 5ஆவது படிக்கும்போது? ஆமாம், நம்மளே சின்ன பிள்ளையில் டாக்கு சிப்பிப்பாறை கண்ணின்னு ஏமாற்றங்கள் நிறைய பட்டாச்சு. இனிமேல் நம்ம ஊருக்கே கொடுக்கணும், இந்தியாவுக்கே கொடுக்கணும். நமக்கு ஒரு எண்ணம் வந்து வேறு யாரும் ஏமாறக்கூடாது. இந்த லோ ப்ரைஸில் வாங்கி ஏமாத்துறது. ராஜபாளையத்தில் என்னவே ஏமாத்துனாங்க. சிறு வயசில் சிப்பிப்பாறைன்னு கேட்டு போனோம்னா நம்மளே ஏமாற்றி தெருநாயத்தான் கொடுத்தாங்க. இனிமேல் யாரும் நம்மகிட்ட கொடுக்குறாள் யாரும் ஏமாறக்கூடாது. இனிமேல் யாருமே அவங்க நம்மகிட்ட கேட்டு நல்ல பொருளை வாங்கிட்டு போகணும். நீங்கள் அந்த குட்டி வாங்கும்போது எவ்வளோ ரூபான்னு நல்ல ஒரு கண்ணினாய் குட்டி வாங்கிருக்கு? நீங்கள் 5ஆவது படிக்கும்போது வாங்கின குட்டி விலை எவ்வளோ இருக்கும்? அது 150 ரூபா, 150 ரூபாலேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். 75 ரூபாய்க்கு ராஜபாளையம் குட்டி. அப்புறம் 1500 ரூபா ஜோடி வந்துச்சு. அப்புறம் 5000 வந்துச்சு. இப்போ 10,000 வந்துச்சு. இப்போ 25,000 30,000 வரைக்கும் போயிடுச்சு. அதிகமாக விலைக்கு விற்ற கண்ணினாயோ சிப்பிப்பாறையோ எவ்வளோ ரூபா? அதிகமாக வாங்கின கண்ணினா எவ்வளோ ரூபா? இப்போ நம்ம நாயோட குட்டி ஒன்று ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 1.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன். நம்ம பக்கத்தில் பண்ணக்காரங்க தான் வாங்கினாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 50,000 லாபத்துக்கு கொடுத்தேன். இப்போ நம்ம கொடுத்த நாயே ஒரு 4-5 பண்ணையாக 10 பண்ணை உருவாக்கியிருக்கு. நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்க நம்ம டாக்லேருந்து பில்லா கரம்ப நாய் ஒரு 10 நாய் கொடுத்தது ஒரு 4-5 ஃபார்மே உருவாக்கி வச்சுருக்காங்க. அது பேர் என்ன? அது என்ன நிறம்? அது பில்லான்னு ஒரு கன்னி நாய் தம்பி விஜேஷுக்குன்னு ஒரு பையனை கொடுத்தேன். இப்போ இன்னொரு நாய் பார்த்தீங்கன்னா புல்லட்டுன்னு ஒன்று கொடுத்தேன். அப்புறம் நிறையா பேர் நம்மகிட்ட தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களே ஃபார்ம் வச்சு ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுருக்குறாங்க. புல்லட் நம்மகிட்ட போனது தான்? புல்லட் வந்து நம்மகிட்ட போனது தான். நான் வழக்க கொடுத்து மதுரை பொன்ராமன்ட்ட எடுத்து வழக்க கொடுத்து அவர்கிட்ட போனது புல்லட்டு. பில்லா வந்து இன்னொரு பையனுக்கு கொடுத்துட்டேன். நம்ம இப்படி விற்றாலும் ஒரு 80 நாய் 90 நாய் விற்றுருப்பேன். நம்ம யூஸ் பண்ணுவோம், மேட் பண்ணுவோம், குட்டி எடுப்போம், லிட்டர்மெண்ட் எடுப்போம், திருப்பி நமக்கு அடுத்த ஆளுக்கு யூஸ் ஆகட்டும் கையில் கொடுத்துருவோம்.
சரி, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த நல்ல பிறவியான நாய்கள்லாம் எடுக்கணும். அப்போ எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க? அப்போ யாரெல்லாம் நல்ல நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க உங்கள் ஞாபகத்தில்? நம்ம ஞாபகத்தில் பழைய தலைமுறையில் வந்து பெரிய ஆட்கள் ஃபுல்லாமே நல்ல நாயாக வச்சுருந்தாங்க. அதிகமாக எல்லா கிராமத்துலேயும் ஒவ்வொரு பெரிய ஆள் இருப்பாங்க, எல்லாருமே அதிகமாக வச்சுருந்தாங்க. நம்ம இப்போதைக்கு பிரம்மாண்டமாக பார்த்தோம்னா நம்ம தென்காசி பிரபண்ணன் வந்து அந்த காலத்திலேயே பயங்கரமான கன்னி நாய் வச்சுருந்தாங்க. கன்னின்னா அவர் பேரை சொல்லலாம். நம்ம சிறு வயசில் இருக்கும்போது அப்புறம் நம்ம ஊத்துமலை ஜமீன்தார் அங்கே எல்லா மாவட்டத்திலையும் தெளிவான பொருள்களும் இருந்துச்சு. இப்போ அந்த லைனேஜில் வந்து இப்படி இன்ட்ரெஸ்டான வந்த டாக்குக தான் இந்த மாதிரி டாக்குக. இது திருப்பி வெளியில் காட்டுறோம். இது வரைக்கும் எங்கேயும் காட்டாமல் இருந்தோம், இப்போ வெளியில் திருப்பியும் காட்டி, ஏன்னா இது நம்ம பிஸ்னஸ்காண்டி நம்ம பண்ணுறதில்ல. இப்போ இந்த நாயோட சிறப்பு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், இதோட ஸ்பெஷல் யூனிக் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். பழைய இனவெளினால நமக்கு உங்களுக்கு இந்த நெடுவம் நீளம் உயரம் இந்த மாதிரி கால் அமைப்பு கழுத்து உயர அமைப்பு இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து பழைய இனவெளிகளில் தான் வரும். இப்போ வச்சுருக்கிறது சும்மா 30 இன்ச்சு 32 இன்ச்சு 30 இன்ச்சு குட்டி வந்துடும், 30 இன்ச்சு குட்டி வரணும். 5000க்கு 30 இன்ச்சு குட்டி வந்துடணும், எப்படி வரும்? ஏன்னா சாப்பாடு போடணும், இதுக்கு ஃபீட் பண்ணணும், அவ்வளோ செலவு பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். 30 இன்ச்சுன்னு வாங்குறவங்க ஏமாற்றம் தான் அடைவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து டேரெக்டாக குட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குட்டி போடும். அந்த அளவுக்கு தான் நம்ம லிட்ருமெண்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு உங்களுக்கு இவங்களை ஃபாதர் மதர் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இது வந்து முழுக்க லைனேஜ் குட்டி. ஆமாம், ஃபுல்லாமே நம்ம வச்சுருக்கிறது ஃபுல்லாமே 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள லைனேஜ் தான் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறோம். சரி, நீங்கள் இந்த ஃபார்ம் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா, முழுக்க எதுவும் கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட்டோ லோனோ எதுவும் கிடைக்குதா? இல்லாட்டினா நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பில் நீங்கள் பண்ணதா? சொந்த உழைப்பில் ஒரு நாய் குட்டி போடவும் அந்த காசை வச்சு காங்கிரீட் போட்டு பூசி ஒவ்வொரு இதாக நம்ம சொந்த உழைப்பில் தான் நாங்கள் அவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறோம். கவர்மெண்ட்டுன்னு சொல்லி எந்த சங்கமும் எதுவுமே கிடையாது, லோனும் கிடையாது, சங்கமும் எதுவும் கிடையாது. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம பதிவு பண்ணி விருந்தினர் மாட்ட சங்கம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. மித்தபடி வேறு எதுவும் சங்கமோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணி கொடுக்கல. எடுத்துருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் இவனோட பையன் தான் நம்ம ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மேட் பண்ணி தான் ஒரு மேல் வச்சுருக்குறோம். அந்த பின்னால் நிற்கிறான்ல, அவன் பேர் ராமு. அந்த நம்ம காலாவோட பையன் ராமுக்கு எத்தனை வயசாச்சு? இவனுக்கு 2 வருஷம் ஆச்சு. காலாவோட உயரமாக இருக்கானே. ஆமாம் சார், இது ஃபுல்லாமே ஸ்பெஷல் சாப்பாடு தான். ஸ்பெஷல் எல்லாமே நமக்கு தனியாக தோட்டம் தான். ஒரு 60 ஏக்கர் தோட்டத்தில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் மட்டும் தனியாக வளர்த்தது. இவன் எவ்வளோ ஹைட் இருக்கா? இவன் 32 இன்ச்சு இருப்பான். உங்களுக்கு நல்ல நெஞ்சு இறக்கம் வால் ரெட்டை குறுக்கு சைஸு. இவனுக்கு என்ன விலைக்கு கேட்டு வராங்க? 5 லட்ச ரூபாய் கேட்டாங்கண்ணா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 5 லட்ச ரூபாய் கேட்டாங்க. அண்ணன்ட்ட கேட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. இது பிறந்த பப்பி 50,000 வரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, 25 ரூபாய்க்கும் கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு பிறந்த பப்பி வேணாலும் அவங்களுக்கு ஃபுல்லரே டேரெக்டாக குட்டி போடுற அன்னைக்கு வந்து அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். குட்டி லிட்ருமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது கூட ஒரு நாள் புக் பண்ணி அவங்க ஃபுல்லாமே வீடியோ காலில் ஃபுல்லாமே ஒரு 10 பேரோ 20 பேரோ வீடியோ காலில் ஒன்று சேட் பண்ணி இவங்க பேசி அதுக்கு நம்ம கொடுக்குற பப்பி எந்த குறை இருந்தாலும் திருப்பியே வந்து கொடுத்துடலாம். அவங்களுக்கு 50,000 ரூபா திருப்பி கொடுத்துரும். இவனோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஓனருக்கு விசுவாசமாக இருப்பான். ஓனர் என்ன கமாண்ட் கொடுத்தாலோ எதுனாலும் பண்ணுவான், அட்டாக் பண்ணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். எங்கே போனாலும் வின் பண்ணுவாங்க. இதோட சைஸ் பிரம்மாண்டமானது இல்லை. ஆமாம், எல்லாமே பேப்பர் சர்டிஃபிகேட்டு மைக்ரோ சிப் எல்லாமே இருக்கு. இல்லை, இப்போ தான் நம்ம ஷோவில் இறக்கிருக்கோம். ரீசெண்டாக ராஜபாளையம் ஷோவில் தான் இப்போ இறக்கணும். இல்லை, பிஓபி மட்டும் வாங்கினாப்ல. ஆமாம், இதில் இப்போ ஏற்கனவே ஒரு 3 பேர் கேட்டிருக்கிறாங்க மேட்டிங்க்கு. முதல்ல நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்ருமெண்ட் எடுத்துகிட்டு பப்பி ஒரு 10 கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல முறையாக கொடுத்துட்டு அவங்களுடைய சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பிரம்மாண்டமாக வளர்றதா இல்லைன்னு அவங்களே பார்த்துட்டு ஒரு ஐடியா சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இவனுக்கு பிறக்கிற குட்டி புள்ள நிறமாக பிறக்குமா இல்லை கன்னியாக பிறக்குமா? ஃபுல்லாமே கன்னி தான் பிறக்கும். முழுக்க கன்னி தான். இவனுக்கு வந்து கன்னி சேர்க்குறீங்களா இல்லை புள்ள கன்னியில் பறிக்கல சேர்க்குறீங்களா? ஆக்சுவலாக இவனை 2 தடவை ஸ்கிப் பண்ண ஃபீமேலை தான் மட்டும்தான் சேர்ப்போம். ஃபஸ்ட்டு தலைப்பூவில் சேர்க்க மாட்டோம். பிரம்மாண்டமான ஃபீமேலு வந்தால் தான் அது சேர்க்குறது. நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 ஹீட் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம மேட் பண்ணுறது. 2 பூ மறித்து மிதி வைக்கிறோன்னா என்ன பெனிஃபிட்? அதுதான் குட்டிகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக பிறக்கும், குட்டி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது, ஃபீமேலுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம மேலுக்கும் கரெக்டாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் 2 பூ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மேட் பண்ணாதான் அந்த குட்டி நம்ம வளர்க்குறது ஆரோக்கியமாக இருக்கும். சரி, அது வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு நமக்கு பணம் வேண்டாமே, பிஸ்னஸாகவே நினைக்க வேண்டாமே, அதுக்கு அவங்க நல்லா இருந்தால் நமக்கு போதுன்னு நம்ம நினைக்கணும்.
டாக் நல்லா இருக்கணும், டாக் வளர்க்குறவங்க நல்லா இருக்கணும்ல. ஏன்னா வருஷத்துக்கு எப்படி 2 பூ பூக்கும், ஒரு வருஷத்துக்கு சில நாள் ஒரு பூ பூக்கும். 2 பூ 2 வருஷம் செலவு நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த நாய்கள் வந்து நாய் நினைக்காம அதோட நம்ம வீட்டில் ஒரு நினச்சி நம்ம வளர்த்தோம்னா அந்த மாதிரி இருந்தால் தான் அதுவும் நல்ல சந்தோஷமாக நல்லாயிருக்கும். பாடியோட க்ரோத் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்ல லைனேஜ் வச்சுருக்கோம், லைனேஜ் யாரெல்லாம் தேடி வந்திருக்காங்க என்னென்னு டாகை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே குரு ஞானகுருன்னு தேடி வருவாங்க. டாகை பற்றி தெரியாதவங்க கம்பல்சரி வரமாட்டாங்க. நாங்கள் காசே கொடுத்தாலும் சேல் பண்ண மாட்டோம். பப்பி கேட்டாலும் நம்மகிட்ட புக் பண்ணி வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். பணம் தான் பெருசுன்னா என்றைக்கு 5 ரூபா 4 ரூபா 3 ரூபான்னு குவாலிட்டி வரைக்கும் ப்ரைஸ்ன்னு போடுவாங்க. நம்ம அப்படி கொடுக்கறது இல்லை. நல்ல ஒரு இனவழியான குட்டி இல்லை கன்னி நல்ல பிறவியான குட்டி வேணும்னு வாங்குவோம் தான் எப்படி உங்கள்கிட்ட வாங்குறது அதை பற்றி சொல்லுவாங்க. நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அவங்க கேட்டாலே அவங்க டேரெக்டாக இன்றைக்கி குட்டி போட்டுருந்துச்சுன்னா அதோட குட்டி போட்ட ஃபோட்டோஸு வீடியோஸ் எதில் மேட் பண்ணணும் ஒரு ஃபோட்டோஸ் கம்பல்சரி அதை பார்த்தாங்கன்னா எந்த மக்களும் ஏமாற மாட்டாங்க. கன்னிங்கிறது வந்து அதோட ஃபாதர் மதர் எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த எதில் இன சேர்த்துக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதோட ஃபோட்டோ அவங்க பார்த்துட்டாங்கன்னா யாருமே ஏமாற மாட்டாங்க. குவாலிட்டி வரைக்கும் ப்ரைஸ்ன்னு சொல்கிறவங்க 5000க்கும் 6000க்கும் கன்னிக்குட்டி கேட்குறவங்க சிறப்பான முறையில் வளர்க்கவும் முடியாது, அவங்க ஏமாற்ற தான் படுறாங்க. நல்ல பொருள் வச்சு நல்ல பொருள் வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களை காண்டாக்ட் பண்ணி வந்து அப்பாயின்மெண்ட் குட்டி வாங்கிக்கலாம். ஆமாம், நீங்கள் நம்ம கால் பண்ணாலே போதும், இப்போ கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடலாம். அவங்க வீட்டு ஃபார்முக்கே போய் டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ வேறு நம்ம ஃபார்மில் வேறு என்னென்ன அடுத்து என்னென்ன இனவழியெல்லாம் வச்சுருக்கீங்க, என்ன நேரத்தில் இருக்குது குட்டிகள்லாம்? அடுத்து ராஜபாளையம் இருக்குது, சிப்பிப்பாறையில் கரும்பூஞ்சி இருக்குது, ராஜபாளையம் கோம்பை சிப்பிப்பாறை கரம்பை சாம்பல் நிறத்தில் இருக்குது, பருக்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்ணிலே இது வந்து பருக்கிங்கிற வந்து ரேர் கலரு. பருக்கி சாம்பல் கலரு மயிலை தேன்கண்ணி இந்த மாதிரி கலரில் வந்து இது ரேரு. இது மேக்சிமம் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது. விருதுநகர் மாவட்டத்திலங்கும்போது நம்ம ஒரு ஆட்டை தேடினோம்னா தேடி பார்த்தா கூட கிடைக்காது. இப்போ நமக்காண்டி நம்ம இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நம்ம லிட்டர்மெண்ட் மாற்றி நம்ம கன்னி சிப்பிப்பாறைக்கு வேணும்னு சொல்லி நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இவன் உயரம் எவ்வளோ இருக்கா? இதுவும் 31 இன்ச்சு இருப்பான். ஆமாம், இவனை பார்த்து ஷோவில் இறக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பருக்கினோட சிறப்பு என்ன? பருக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளவு நெஞ்சிறக்கம், இவ்வளவு உடம்பு தாக்கத்தில் கால் தாக்கத்தில் பழைய இனவழியில் உள்ள நாய் இது. இப்போ நம்ம பழைய இனவழினாலே நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம வளர்க்குறதுக்கு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பருக்கி அழிஞ்சிடக்கூடாது. இப்போ இதுக்கு பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் பிறக்கும், தேன்கண்ணி பிறக்கும், பாலாக்கண்ணி குட்டியும் இந்த பருக்கியில் பிறக்கும். அதனால தான் நமக்கு இந்த பருக்கியை சூஸ் பண்ணி கம்பல்சரி எனக்கு எல்லா கலர்லேயும் எனக்கு டாக் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்ம சிப்பிப்பாறை நாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் இதில் ரொம்ப ஸ்பீடு இருக்கும், பருக்கியில் ரொம்ப ஸ்பீடு இருக்கும், வெயிலும் பழ எல்லாத்தையும் தாங்கும், தோட்டத்தில் காவலுக்கு வச்சுக்கலாம். அந்த காலத்தில் நம்ம வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க, மன்னர்கள் காலத்தில் வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க. நம்ம அந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலரில் அதிகமாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு. இது நம்ம பழைய சென்ட்ரேஸ் ஆதாள வழியோட நம்ம நாய் வழி தான். ஆதாள நாச்சிட்ட இருந்து போனது மரத்துப்பட்டியில் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கேரளாவில் இருக்கிறாரு. அவர் நம்ம ஃபீமேலில் மேட் பண்ணிட்டு போனார், அவருடைய மேலுக்கு பிறந்தது. இவனுக்கு இப்போ கரெக்டாக 2 வயசு ஆச்சு. குட்டி எடுத்துருக்கீங்களா அதில்? ஆமாம், ஒரு குட்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு 5 பப்பி தோட்டத்தில் நிப்பாட்டி இருக்கிறேன். என்ன நேரம் பிறந்துச்சு அதில்? பருக்கி பிறந்துச்சு, பால்கன்னி குட்டி பிறந்துச்சு, திக்க கரம்பையாக பிறந்துச்சு. எல்லா கலரும் பிறக்கும் இந்த பருக்கிக்கு. பால்கனி குட்டி கம்பல்சரி வேணும்னா கண்ணியில் வச்சா பால்கனி விழுவாது, பருக்கியில் வச்சோம்னா பால்கனி குட்டி விழுவோம். இதான் பருக்கிக்கு முதல் லிட்டர்மெண்ட், பருக்கியோட பையன். இவன் பேர் வந்து சியா. எத்தனை வயசாச்சு இவனுக்கு? கரெக்டாக இப்போ 12 மாதம் ஆச்சு. 12 மாதம் உயரம் 28 தாண்டி இருக்குமா? 29 தாண்டிடுச்சு. 29 தாண்டிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் இப்போ பாடி நல்லா போட்டிருந்தான், இப்போ கொஞ்சம் மழையிலனால கொஞ்சம் வீக் ஆகிட்டான். நல்லா ஒழுக்கமாக இருக்காங்க. ஒழுக்கம், ஒட்டுவோமோ, உங்களுக்கு சைனிங்கு, வால் சன்னம், மூஞ்சி சன்னம், காது மடியாது, நெஞ்சு இறக்கம், கால் தாக்கு எல்லாமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் குறைய வராது. சுத்தமான ஐட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இனி ஒரு 2 வயசில் இன்னும் நல்லா பூரிப்பாயிருக்கான். ஆமாம் சார், இன்னும் ஒரு டாக் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சுன்னா இன்னும் பயங்கரமாக கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு எல்லாம் போட்டுருவான். ஷோக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? இல்லை சார், இவனை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த ஷோக்கு. இது வந்து சாம்பல் கலர்லேயே ரேர் கலர். சிப்பிப்பாறையில் இந்த மாதிரி கலர் வந்து மேக்ஸிமம் எங்கே தேடியும் கிடைக்காது, 100ல் ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த மாதிரி கலரு. இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஏன் இவ்வளோ ஹைட்டில் இருக்கான்னா ஃபுல்லாக நம்ம ஃபீட் பண்ண விதம், சாப்பாடு, வருஷத்துக்கு 2 வகை எல்லாம் ஸ்கிப் பண்ணதான் உங்களுக்கு. நம்ம மேட் பண்ணாமல் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயே பாடி கீடி எல்லாமே ஜம்முன்னு வந்துடுவாங்க. ஆமாம், இது 30 இன்ச்சு இருக்கும்.
இது வரைக்கும் இன்னும் ஈனவே இல்லை. ஆமாம், 2 தடவை ஸ்கிப் பண்ணி விட்டு ஒரு தடவை லிட்டர்மெண்ட் எடுத்துட்டோம். ஒரு 2 லிட்டர்மெண்ட் எடுத்துட்டு இப்போ 3வது லிட்டர்மெண்ட் பண்ணுறோம். என்ன நேரம் பிறந்துச்சு? எல்லாமே சாம்பல், கன்னி, பொட்டையில நல்ல உயரமாக இருக்குங்க. ஆமாம் சார், எல்லா ஃபீமேலும் நம்மகிட்ட உயரமாக தான் இருக்கும். நம்ம தான் குட்டி எடுக்கிறது இல்லையே, தேவைப்பட்ட தானே குட்டி எடுக்கணும். நல்ல குணம் என்ன குணம் இருக்குது? அது நம்மளை ஓனர் வளர்த்தால தவிர மித்தி யார்கிட்டையுமே அண்டாது, ஒட்டவும் செய்யாது, யாருக்கிட்டையும் போய் லேசாக கூட நம்ம இடம் கொடுக்காது. நம்ம ஓனர் தான் விசுவாசமாக இருக்கும். ஓனருக்கு மட்டும்தான் இது கண்ட்ரோல் ஆகும். அதான் கண்ணு மொழி தெரியும். நம்ம வீட்டில் யார் வளர்க்குறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, மித்தபடி யாருக்குமே இது கண்ணுலாம் ரத்த கண்ணு. ஆமாம், இந்த சாம்பல் நேரனாலே அந்த உங்களுக்கு இந்த ரத்த கண்ணு தான் வரும். இது ஷோவில் அங்கீகாரம் கொடுக்குறாங்களா? ஆமாம், எல்லா ஷோலையும் உங்களுக்கு இப்போ இது சாம்பல்னாலே உங்களுக்கு கன்னி கேட்டகரியில் போயிருது. ஆன்டி கலெக்ஷன் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம், ஃபுல்லாமே ரேர் கலராக இருக்கணும், நல்லா ஹைட்டாக இருக்கணும். இவங்க நம்ம பழைய மேலுக்கு பிறந்தது, நம்ம பில்லா சேல் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டேக்குக்கு பிறந்தது இவங்களே ஃபஸ்ட்டு கிட்ட இப்போ தான் இப்போ 1 வருஷம் ஆச்சு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இன்னும் லிட்டர்மெண்ட் எடுக்கலை. ரெண்டுமே கொட்டை. ஆமாம், இவனுக்கு 2 வயசு ஆச்சு, இன்னும் லிட்டர்மெண்ட் எடுக்கலை. எங்களுக்கு ஷோக்காண்டியே இது பண்ணி வச்சுருக்குறோம். 2 வருஷமாக குட்டி எடுக்காமையே வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இந்த மேலே நம்ம இந்த பழைய ஜென்ரேஷனில் நம்ம இந்த ராமில் மேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம லிட்டர்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபீமேலில் பப்பி எடுக்கணும். பப்பி எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணி நிறுத்தினோம்னா இந்த நெஞ்சு இறக்கம், கழுத்து உயரம், வால் சன்னம், இந்த ஒட்டுரோமோ, இது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். சும்மா கண்ணின்னு மக்கள் ஏமாறம் செய்கிறாங்க இல்லையா, நல்ல பொருள் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து எடுக்க மாட்டேங்காங்க. அவங்களுக்கு கம்மியாக கிடச்சா எடுத்துடுறாங்க, ஏமாந்துடுறாங்க. இவன் நம்ம பழைய கரம நாய்க்கு பிறந்ததுண்ணா, நம்ம லிட்டர்மெண்ட் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாயோட பிள்ளை, அதோட ஜென்ரேஷனு. இப்போ இதில் ஒரு 4 மேல் நிப்பாட்டிருந்தாப்புல அண்ணன். இது நேரம் என்ன சொல்லுவோம்? இது நமக்கு கரம்பை கருமுஞ்சிமாங்க, புல்லை கருமுஞ்சிமாங்க. கருகள் மேலே வரைக்கும் இருந்தால் கரம்பம்மாங்க. நம்ம வாங்கி நனலே கட்டி போட்டோம்னா அந்த கரம்பை போயிடும். பிளாக் மாஸ்க் மட்டும் இருக்கும், ஃபான் வித் பிளாக் மாஸ்க்னு சொல்லுவாங்க, புல்லை கலர் கருமுஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பு கைகள் அந்த மேலே ரோமம் சன்னம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டுரோமம், இந்த மாதிரி பாடி ரெட்டை குறுக்கு, கண்ணு திரைச்சி, இந்த மாதிரி கண், மூஞ்சி, நெஞ்சு தாக்கு, இதெல்லாம் பழைய இனவழி இருக்கும். நம்ம அந்த பழைய இனவழி மட்டும்தான் கரெக்டாக வச்சுருக்கோம். இதில் எது குட்டி எடுத்துருக்கீங்களா? இதில் பப்பி எடுத்தது இருக்குது. இதோட பையன்லாம் சாம்பியனு. இவன் சாம்பியன்னா இவனோட பையன் குட்டிகள்லாம் இருக்குது. எல்லாம் ஷோவில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சாம்பியன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் இப்போ இவன் ராஜபாளையம் ஷோலையும் ஒரு வின் பண்ணாப்புல, மதுரை ஷோலையும் அவன் சாம்பியன் வின்னரு. எல்லா ஷோவில் இறங்கினாலும் மூவ்மெண்ட்டு, பாடி ஸ்ட்ரெச்சர் எல்லாமே பக்காவாக இருக்கும். என் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் புல்லட். இதில் பிறக்கிற குட்டி என்ன நிறத்தில் வருது? புல்லை கலர் தான், கரம்பை குட்டி, கருமுஞ்சி, புல்லை எல்லா கலர்லையும் பிறக்கும். எத்தனை மிதி வைப்போம்? இல்லை, நம்ம ஒரு 2 மேட்டிங் தான், இல்லை ஒரே சிங்கிள் மேட்டிங் மட்டும்தான். ஒரு மிதிக்கு ஒரு 5 குட்டி போட்டுருமா? 10 குட்டியும் போடும், 9 குட்டியும் போடும். ரிசல்ட்டானது எல்லாமே நமக்கு. நம்ம அதிகமாக பண்ணுறதில்ல, வெளியில் யாருக்கும் பண்ணுறதில்ல, நம்ம டாக்குக்கு மட்டும் பண்ணுறது. 25 ரூபா கொடுத்தாலும் வெளியில் கேட்டாலும் நம்ம இப்போ இஷ்டப்பட்டால் தான் பண்ணுறது. நல்லா வளர்க்குற ஆளுக்கு தான் குட்டி கொடுக்குறது. காசே கொடுத்தாலும் இதில் குட்டி கேட்டாலும் தரமாட்டோம். அவங்க நல்லா வளர்ப்பாங்களா, அவங்களுடைய வீட்டோட லொக்கேஷன் எப்படி இருக்குது, அவங்க வளர்க்கக்கூடியவங்க கரெக்டாக ஃபீட் பண்ணுவாங்களா, சாப்பாடு போடுவாங்களா, எல்லாமே பார்த்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம கொடுத்த இடத்துல போன ஃபீட்பேக்கில் ஏதோ குட்டிகளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் அனுப்புவாங்களா? ஃபாலோஸ்லாம் எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட? நம்மகிட்ட வாங்குறவங்க நம்ம ஏன்ட்ட மட்டும்தான் பப்பி வாங்குவாங்க. நாயை பற்றி தெரியாதவங்க தான் நிறையா பேர்கிட்ட இந்த யூடியூப் சேனல் பார்த்து ஏமாறுவாங்க. நம்மக்கிட்ட டேரெக்டாக பப்பி எடுத்தவங்க ஏன்ட்ட வாங்கினவங்க 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அவங்களோட பையங்கள்லாம் நம்மகிட்ட தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அனுபவங்கள் குருகிட்ட தான் வாங்கணும். அப்படிங்கும்போது அவங்களுடைய 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க பெரிய ஆட்கள் சொல்லி அப்படி நமக்கு ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க. எந்தெந்த ஊர்லாம் ஒரு குட்டியில் வாங்கியிருக்காங்க? நம்ம ஆல் இண்டியா கொடுக்காத ஊரே கிடையாது. அப்படியா? நம்ம நாய் குட்டி போடவும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். லோக்கலில் கொடுக்க மாட்டோம், ஃபுல்லாமே வெளியூர் தான் போகும். டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஆமாம், அவங்க டிரான்ஸ்போர்ட்னா அவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அட்வான்ஸ் வாங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கு மட்டும் வாங்கிட்டு டேரெக்டாக அவங்க வீட்டில் போய் கொடுத்துருவோம். இல்லை டேரெக்டாக பார்த்து எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. டேரெக்டாக பார்த்து எடுத்தாலும் சரி, இல்லை ஹோம் டெலிவரி கொடுத்தாலும் சரி, நம்ம எதுனாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் கம்பல்சரி குட்டி நல்லா வளர்க்கணும், வளர்க்குற ஆளுக்கு மட்டும்தான் குட்டி கொடுப்போம்.